நல்லா சொடுக்குன்னு காரசாரமாக இருக்கிற இந்த பெப்பர் சிக்கனை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். 2 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 2 வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து எண்ணெய் ஊற்றாம நல்லா மணம் வர வரையும் வறுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் காஞ்சது 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 பெரிய வெங்காயம், 7 குண்டு மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரை வணக்கிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போனது 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வணக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்து 3 நிமிஷம் வணக்கிட்டு அரைச்சி வச்ச பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வணக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா ருசியான பெப்பர் சிக்கன் ரெடி. மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு வேலு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.